கண்மணி, கண்மணி. என்னம்மா, எதுக்கு இப்ப என் பேரை ஏலம் போடுற? என்ன விஷயம்னு சொல்லு. ஒண்ணு இல்லடி, சாமி படத்துக்கெல்லாம் பூ போட்டனா கொஞ்சம் பூ மிச்சாச்சு, அதான் உனக்கு குடுக்கலாமேன்னு கூப்பிட்டேன். சரி கொடு. திரும்படி நானே வச்சு விடுறேன். மா பரவாயில்ல, என் கையிலே கொடுத்துட்டு போமா. ஏண்டி, கையோட வச்சு விட்டு போறேன்டி. நீ வெக்க மறந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், இந்த பூ அப்படியே வாடிடும்ல. நீ உன் மர மண்டைக்கு எதுவுமே ஏறாதா? அதான் அவரு இருக்காரு இல்ல, அவரு வச்சு விடுவாரு. நீ கொடுத்துட்டு போ. ஓஹோ, அப்படி போகுதா? இது தெரியாம நான் ஒருத்தி நந்தி மாதிரி குறுக்க குறுக்க வந்துகிட்டு இருக்கேன். இந்தா நான் வரேன். போ. வராது. என்னடி மாமா. ஏய், இங்க பாரு, இந்த மாமா கோமான் கொஞ்சிற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். உனக்கு அதெல்லாம் செட் ஆகாதுடி. போ, வேற ஏதாவது போய் ட்ரை பண்ணு. போ. ஏய் போ. மாமா. சொல்லு கண்மணி. சொல்லுமா. ஒன்னும் இல்ல, இந்த பூவை பூ வச்சு விடணுமா? குடு, நான் வச்சு விடுறேன். குடு. திரும்ப. கண்மணி, நீ பூ வச்சா ரொம்ப அழகா இருக்கு. இனிமே தினமும் நான் உனக்கு பூ வச்சு விடுறேன். ஐயோ, நேரம் ஆயிட்டே போகுது. வசியம் 3 மணி நேரம் தான் இருக்கும். அதுக்குள்ள பூஜையை முடிக்கணுமே. பணம் எடுக்க போனவனையும் காணும், இந்த பத்திரம் வாங்க போனவனையும் காணுமே. என்னாச்சு கண்மணி? ஒன்னும் இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். என்னம்மா, உன்னை திருத்தவே முடியாதுமா. பூஜையில வாங்கினதுல ஒன்னு எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு, அதான். நானே பத்திரம் வாங்க போனவனையும் பணம் வாங்க போனவனையும் ஆளை காணோன்னு டென்ஷன்ல இருக்கேன். இந்த நேரத்துல உனக்கு இதெல்லாம் தேவையா? அது ஆளப்பா. ஏய், பறந்தாம முன்ன பின்ன ஆனாலும் சரியா வந்துருவாருடி. ஆனா அந்த குடிகார ராமலிங்கம் தான் வைன் ஷாப்பை பார்த்தா அப்படியே நின்னுடுவான். இரு, நான் போனை போட்டு பாக்குறேன். சீக்கிரமா பாக்க சார். ரொம்ப நன்றி சார். அத முன்னாடி ஓடுறான் பாருங்க, ஒரு ஒல்லி பைய, அவனை பிடிங்க சார். என்ன சார் சொல்லிக்கிட்டே இருக்கேன், வண்டியை ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்க? ஆஹா, கட்டிங்காக கட்டெரும்பு பொந்துக்குள்ள கைய விட்டுட்டியடா ராமலிங்கம். எஸ் ஆயிரு. சாரி சார்,
ராங் ரூட் போற வண்டியில நான் ஏறிட்டேன். நான் வரேன் சார். ஏய் ஏய் நில்லு. ஏய் நில்றா. ஏய் நில்லு. அப்படியே செவத்த தாண்டி ஓடிடுறேன். வா அப்படி. எங்கடா ஓடுற? ஒன்னு ஓட்டணும். வா. அதான் லாக் பண்ணிட்டீங்களா? என்ன மேட்ரு? உண்மையா சொல்றா. கண்மணி எங்க இருக்கா? இப்ப அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இப்ப ஏன் குமரன் எப்படி இருக்கா? மரியாதையா சொல்லு, இல்லைன்னா செவ்வளவு பேத்துருவேன். நீங்க அடிச்சாலும் நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். மாமா சரி, குமரன் மாமா கண்மணி பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். இப்ப ஒருத்தனை துரத்திட்டு போனியே, அது எதுக்கு? அதுவா? அத வேணா நான் சொல்றேன். நான் வாங்கி வச்சிருந்த 100 ரூபாய் பத்திரத்தை அவன் எரிச்சுப்புட்டு நான் வச்சிருந்த கோட்டரை எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். 100 ரூபாய் பத்திரமா? அது எதுக்கு? குமரன் கிட்ட எழுதிவாங்க. யார் எழுதி வாங்க போறா? கண்மணி தான். வேற யார் எழுதுவாங்கவா? அது எப்படி? அது எப்படி குமரன் எழுதி கொடுப்பாரு தானே கேட்க வரீங்க? இப்போ குமரன் கண்மணி அம்மா என்ன சொன்னாலும் கேட்பாரு. எப்படி? அது எப்படி தானே கேட்க வரீங்க? எல்லாம் வசியம். மந்திரவாதிய வச்சு குமரனை வசியம் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இப்ப என்ன சொன்னாலும் அவர் செய்வாரு. வசியமா? ஆமா, அவங்க இப்ப எங்க இருக்காங்க? எந்த இடம்னு அட்ரஸ் மட்டும் சொல்லு ராமலிங்கம். என் வாயிலேயே எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறீங்களா? நான் சொல்ல மாட்டேனே. ராமலிங்கமா கொக்கா. அவன் எங்க மாமா? தப்பிச்சு ஓடிட்டான். எப்படியாவது குமர இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவனை மீட்டணும் ராசாத்தி. ஆமா மாமா, அந்த கண்மணி பெருசா ஏதோ செய்யறதுக்கு திட்டம் போட்டிருக்கா. அதான் குமர மாமாக்கு வசியம் பண்ணி பத்திரத்துல எழுதி வாங்க பாக்குறா. அதை நடக்க விடக்கூடாது, தடுக்கணும். ஆனா எப்படின்னு தான் புரியல. என்ன இது? ரோஜா பூவை கையில வச்சுக்கிட்டு கூர்ந்து பார்த்துட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த ரோஜா சனியா ஞாபகம் வந்துருச்சோ? உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கும் கேட்டுருச்சு. எனக்கும் அதே டவுட் தான். இரு, கிளியர் பண்ணிடுறேன். மாமா, சொல்லு கண்மணி. இல்ல, வெச்ச கண்ணு வாங்காம ஏன் ரோஜாவையே பார்த்துட்டு இருக்கீங்க? சும்மாதான் கண்மணி. சும்மாவா? போய் சொல்லாதீங்க. உங்களுக்கு ரோஜா ஞாபகம் வந்துருச்சு, அப்படிதானே? ரோஜாவா? அது யாரு கண்மணி? ரோஜா தெரியாதா? அப்போ ஸ்னேகா? யாரு ரோஜா, ஸ்னேகா எல்லாரும்? உண்மையிலேயே அவங்கள எல்லாம் மறந்து போச்சா இல்ல நடிக்கிறானா? சொல்லு கண்மணி, யாரு அவங்களா? ஸ்னேகா உங்களுக்கு தெரியாதா? 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கபடி மேட்ச் ஆடும்போது ஒருத்திய லவ் பண்ணீங்களே. ஓ, அந்த ஸ்னேகாவா? அவளெல்லாம் நான் மறந்தே போயிட்டேன். அவ முகம் கூட எனக்கு ஞாபகத்திலே இல்ல. எனக்கு தான் உன் கூட கல்யாணம் ஆயிருச்சுல்ல,
அப்புறம் எப்படி அவளை ஞாபகம் வச்சிருப்பேன்? எனக்கு எப்பவும் ஞாபகம் இருக்கிறது நீ மட்டும்தான். இவன் சொல்றத நம்பலாமா வேணாமா? ஒரே குழப்பமா இருக்கே. வசியம் பண்ண அடுத்தவங்க நினைப்பு கூடவா மறந்து போயிடும்? ஆ, ஆ, கண்மணி, ஆ. எனக்கு ஸ்னேகா தெரியுது. ஆனா அந்த ரோஜா யாரு? ஆ, ஸ்னேகாவோட பொண்ணுதான். அதுக்கு ஒரு 6 வயசு இருக்கும். ஓ, அவளுக்கு பொண்ணெல்லாம் இருக்கா? சரி, அது எதுக்கு நமக்கு தேவையில்லாதது? கண்மணி, என்ன நம்பலையா நீ? ஹேய், அவளெல்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேன். இங்க பாரு, இப்ப எல்லாமே எனக்கு நீதான். நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா இந்த இனிய ராசாத்தி, ஏன் உங்க குடும்பம் மொத்தமும் அந்த ஸ்னேகா ரோஜாக்கு தான் சப்போர்ட்டா இருக்காங்க. அவளை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும்னு துடிக்கிறாங்க. ஏன் அத்தை கூட அவளுக்கு சாதகமா சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. என்ன சொல்ற கண்மணி? ஹேய், அந்த ஸ்னேகாவை நான் எப்பவோ லவ் பண்ணேன். அது அப்பவே நடக்காம போச்சு. அவ்வளவுதானே, அதோட அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்ப எதுக்கு அவங்கெல்லாம் திருப்பியும் அத பத்தி ஆரம்பிக்கிறாங்க? எனக்கு தான் பொண்டாட்டி நீ இருக்கல்ல, அப்புறம் ஏன் எல்லாரும் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காங்க? இங்க பாரு கண்மணி, அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனா நான் உன்னை தவிர வேற யாரையும் ஏத்துக்க மாட்டேன், சரியா? நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா வீட்ல உள்ள எல்லாரும் அவளை வீட்டுக்குள்ள கொண்டு வர பாக்குறாங்க. எனக்கு யாருமே சப்போர்ட் இல்ல. எல்லாருமே அவளுக்கு தான். அவங்க யாரும் நமக்கு தேவையில்ல. அவங்க எல்லாத்தையும் நம்ம வீட்டை விட்டு துரத்திடலாம். பாரி சித்தப்பா, மங்கேர் சித்தி, ஏன் அப்பா அம்மா இடைஞ்சலா இருந்தா கூட அவங்களே வீட்டை விட்டு துரத்தி விட்டுறலாம். இங்க பாரு, நீயும் நானும் மட்டும் அந்த வீட்டுல சந்தோஷமா நல்லபடியா வாழலாம், சரியா? வேற யாரும் வேண்டாம். மாப்பிள்ள, நான் கூட வேண்டாமா? ஐயோ அத்தை, உங்களை போய் சொல்லுவேனா? நீங்க தான் எங்க 2 பேருக்கு எல்லாமே. இங்க பாருங்க, நீங்க எப்பவும் எங்க 2 பேர் கூட தான் இருக்கணும். கண்மணி, சரிதானே? ம். கண்மணி, மாப்பிள்ள இப்படியே காலம் பூரா இருந்துட்டா நமக்கு ஒரு கவலையும் இல்லடி. ம். பெரிய வீட்டுல நீ நான் மாப்பிள்ள மட்டும் இருந்துகிட்டு நினைச்சத நினைச்ச நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம்டி. ஆமாம்மா, அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இவரை இப்படியே வசியம் பண்ணி வச்சிருக்க வேண்டியதான். அப்பதான் என் மேல அன்பா இருப்பாரு. அதை தடுக்க யார் வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ம். ம். இப்ப என்ன செய்யறது ராசாத்தி? அதான் மாமா எனக்கும் புரியல. அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியல. அந்த ராமலிங்கம் சொல்றத வச்சு பார்த்தா கண்மணி ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்றான்னு நல்லாவே தெரியுது. இல்லனா அவ போனும் குமரமாமா போனும் ஆஃப்ல இருக்காதே. ஏன்டா இப்படி பண்றாளோ அந்த கண்மணி? ஏன சத்தி, ம்? கண்மணி கூட தானே எப்போ அவங்க அம்மா ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோன் போட்டு பாரு.
ஆமா மாமா, நான் அதை மறந்தே போயிட்டேன். ஏய் இங்க பாரு. ம்? அந்த அம்மா கிட்ட அப்படி இப்படின்னு பேசி வாயை கிண்டுன்னு வையேன், அவங்களே உளறிடுவாங்க. பேசு. ம், சரி. ஹலோ, யாருங்க? ஆ, மாமா, யாருங்கன்னு கேக்குறாங்க? அப்போ உன் நம்பர் அவங்க கிட்ட இல்ல, வாய்ஸ் மாத்தி பேசு. கோகிலா தானா? ஆமாங்க, நீங்க யாருங்க? நான் சரோஜினி பேசுறேன். சரோஜினியா? எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரியே இருக்கே. ஆ, ஆமாங்க, நான் டாக்டர் சரோஜினி பேசுறேன். ஆ, டாக்டர் சரோஜினியா? நாம ஒரு பேச்சுக்கு சரோஜினி கிளினிக்னு போன்ல அடிச்சு விட்டா டாக்டர் சரோஜினியே லைன்ல வரா. ஒருவேளை சம்பந்தி டெஸ்ட் பண்றாங்களோ? ஆ, உங்க பொண்ணுக்கு ஏதோ வயிறு வலின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்களாமே? ஆமாங்க, ஆமா. அப்போ நான் வெளியில போயிருந்தேன். இப்போ நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் நேர்லயே வந்துருவேன். நேர்ல வரீங்களா? ஆமாங்க, அட்ரஸ் சொல்லுங்க. அட்ரஸா? அது அது வந்து மா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? டாக்டர் சரோஜினிடி. உன்னை நேர்ல வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு அட்ரஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அது டாக்டரா? டாக்டர் எதுக்கு அட்ரஸ் கேக்குறாங்க? போனை கொடு. ஏய் லூசு லூசு, உனக்கு அறிவில்ல? யாரு போன் பண்றா என்ன இதெல்லாம் பார்க்க மாட்டியா? ராசாத்தி தான் லைன்ல இருக்க பாரு. ஐயோ, ராசத்தியா? இல்ல கண்மணி, ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தனா, அதான் யாரு என்னன்னு பாக்கல. இரு. ஹலோ 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 சரோஜினி மேடம், என்ன எங்களை அவ்வளவு முட்டாள்னு நினைச்சிட்டீங்களா? எங்க வயித்து வலிய நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் உங்க வேலைய பாருங்க, போங்க. என்னாச்சு? கண்மணி வந்துட்டா மாமா. உஷாரா போனை வாங்கி கட் பண்ணிட்டா. ச்சே, இப்ப எங்க இருக்காங்கன்னு எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? ஒண்ணும் புரியலையே. சரி வா, நம்ம போய் பார்க்கலாம். சாரிடி. இங்க பாரு, அந்த ராமலிங்கத்தை உடனே இங்க வர சொல்லு. ஆ, ஆ.